ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஏப்ரல் மாதம் பிறந்துருச்சுல, இதில் கன்னி ராசிக்காரங்களுக்கு பல விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிற ஜோதிட தாள்களை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, இந்த ஏப்ரலில் பணம் சேர நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் ஒன்று இருக்குது. அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ணுறேன். முதல்ல பரிகாரத்தை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களோட ராசிக்கு நட்சத்திரத்துக்கு பலன் என்ன கிடைக்குங்கிறத பார்க்கலாம். வேலை செய்பவர்களுக்கு மாதத்தில் ஒரு நாள் சம்பளம் வரும். தொழில் செய்பவர்களுக்கு கடை வைத்து வியாபாரம் செய்பவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் வருமானம் இருக்கும். நீங்கள் என்ன செய்தாலும் சரி, உங்களுடைய வீட்டில் தினம் தினம் பணத்திற்கு பஞ்சம் இருக்கக்கூடாது. வருமானம் ஏதாவது ஒரு வகையில் வீட்டுக்குள்ளே வந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நினைத்து இந்த டைம் இந்த பரிகாரத்தை மட்டும் செய்து பாருங்கள். இந்த மாதம் முழுவதும் நீங்கள் செல்வந்தர்களாக வாழலாம். ஆங்கில மாத பிறப்பில் இது செய்யக்கூடிய பரிகாரம் உங்களுக்கு அழிவில்லாத பரிகாரமாக மாறும். ஸோ இந்த பரிகாரம் செய்யக்கூடிய அன்னைக்கு அதிகாலை வேளையில் எழுந்து சுத்தபத்தமாக ஃபஸ்ட்டு குளித்து விடுங்க. அப்புறம் நிலைவாசலில் கோலம் போட்டு விடுங்க. பிறகு பட்டை இருக்குல்ல, அதை எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய எல்லார் வீட்டு சமையல் அறையிலும் இந்த பட்டை இருக்கும். அதை எடுத்து நன்றாக பொடி செய்து கொள்ளுங்க. இந்த பட்டையை சின்ன சின்ன துண்டுகளாக உடைத்து மிக்சி ஜாரில் போட்டு அரைத்தா பட்டைப்பொடி உங்களுக்கு கிடைத்துவிடும். பிரியாணிக்கு பயன்படுத்தக்கூடிய பட்டையை தான் அரைத்து எடுத்துக்கணும். அப்புறம் நிலைவாசலுக்கு வெளியே போங்க. வீட்டுக்குள்ளே பார்த்தவாறு நின்று கொள்ளுங்க. ரூபாய் நோட்டையும் எடுத்துக்கொள்ளுங்க. 500 ரூபாய் நோட்டாக இருந்தால் ரொம்ப நல்லது. கையில் 500 ரூபாய் இல்லை என்பவர்கள் 100 ரூபாய் 200 ரூபாய் நோட்டை வைத்து இந்த பரிகாரத்தை செய்யலாம், தப்பு கிடையாது. 10 ரூபாய் நோட்டு இருந்தாலும் பரிகாரத்தை செய்யலாம், தவறு கிடையாது. அந்த ரூபாய் நோட்டு நீங்கள் கரெக்டாக கிளியாமல் எடுத்துக்கோங்க. அந்த ரூபாய் நோட்டின் மேலே இந்த பட்டைப்பொடியை 1/2 ஸ்பூன் வச்சுக்கிட்டு அப்படியே மனதார வேண்டிக் கொள்ளுங்க. இந்த மாதம் முழுவதும் எனக்கு வருமானம் இருக்கணும், நான் செல்வந்தராக வாழணும், தினம் தினம் பணமழையில் நனையணும் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக நினைத்து நிலைவாசலுக்கு வெளியிலிருந்து வீட்டுக்குள்ள பார்த்தவாறு நின்று இந்த பொடியை அப்படியே ஊதிவிடுங்க. பொடி நிலைவாசலுக்கு உள்பக்கம் பரவி விடும். அவ்வளவுதான், வீட்டுக்குள்ளே வந்து விட்டது. இப்போ உங்களுடைய அன்றாட வேலையை நீங்கள் தொடங்குங்க. இந்த பணத்தை மடித்து பேக்கெட்டில் வச்சுக்கோங்க, செலவு பண்ண பயன்படுத்திக்கோங்க. இந்த பட்டைப்பொடி பறந்து எப்படி காற்றில் உங்கள் வீட்டுக்குள் வந்ததோ அது போல் பணம் உங்கள் வீட்டுக்குள்ளே தினம் தினம் வரும். இது தாங்க பரிகாரம். நீங்கள் நம்பிக்கையோடு இதை செய்தால் நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும். நம்பிக்கை இல்லாமல் செய்யாதீங்க, நிச்சயம் அதற்கான பலன் கிடைக்காது என்பது குறிப்பிடப்படுது. வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்க ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இதை செய்யலாம். கணவருக்காக மனைவி செய்யலாம், மனைவிக்காக கணவர் செய்யலாம். இல்லை கணவர் தனக்குத்தானே செய்து கொள்ளலாம், மனைவி தனக்குத்தானே செய்து கொள்ளலாம். அது உங்களுடைய விருப்பம். மாதம் முழுவதும் பணமழையில் நனைய இந்த பரிகாரம் நிச்சயம் கை கொடுக்கும். அதனால் நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை கன்னி ராசிக்காரங்க செய்திடுங்க. நம்பிக்கை இல்லாமல் செய்யாதீங்க, நம்பிக்கையோடு செய்திடுங்க. ஃபஸ்ட்டு பொதுவாக உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். பொதுவாக என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கன்னி ராசிக்காரங்களுக்கு இனி செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடியது நிறைய இருக்குது. அதனால் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செலவு பண்ணும் என்பது குறிப்பிடப்படுது. இல்லைனா நிதி நிலைமை ரொம்ப மோசமாகும். கொஞ்சம் பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் கொடுக்கல் வாங்கலாம், இனி கவனமாக இருந்து கொள்ளுங்க. மற்றபடி வேலை வியாபாரம் எல்லாம் சுமூகமாக இருக்கும். ஆனால் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பண விஷயத்தில் தான் நிறைய இழப்பு வரவே வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய பிரச்சனைகள்லாம் பெருசாக இருக்காது. ஆரோக்கிய பிரச்சனைகள்லாம் ஓரளவு விலகும். ஆரோக்கிய பிரச்சனைகள் விலகிறதுனால பெருசாக நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை. பொதுவாக உங்கள் ராசிக்கு பலன்கள்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ உங்கள் ராசிக்கு நட்சத்திரத்துக்கு டீப்பாக என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப பலன்கள் மாறுபடும். அதனால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கணும். ஃபஸ்ட்டு கன்னி ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது உத்தரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அறிவாற்றலோடு வாழ்வில் முன்னேற்றம் அடைந்து வரக்கூடிய உங்களுக்கு இனி ஏப்ரலில் யோகமாக இருக்கும். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் ராசியை பார்ப்பதால் உங்களுக்குள் நம்பிக்கை அதிகரிக்கும். இருட்டில் இருந்து வெளிச்சத்துக்கு வந்தது போல் உங்கள் நிலை மாறும். செல்வாக்கு உயரும். எடுத்த வேலைகளில் வெற்றி உண்டாகும்.
எதிர்ப்பு விரோதம் என்றிருந்த நிலையெல்லாம் மாறும். இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரங்கள் சாதகமாகும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும். சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும். தொழில லாபமானது தரும். உங்கள் சகாயஸ்தானாதிபதி செவ்வாய் இந்த டைம் 6வது இடத்துல சஞ்சரிப்பதால் எந்த ஒன்றிலும் துணிச்சலாக செயல்படணும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். தலைமையின் ஆதரவு கிடைக்கும். சிலருக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வரும். இருந்தாலும் மார்ச்சில் இருந்த பிரச்சனை இப்போ ஏப்ரலில் வராது. சுக்கிரன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பாரிடமிருந்து ஓரடி விலகி இருப்பது உங்கள் பெயருக்கு கௌரவத்திற்கு நன்மை உண்டாக்கும். வாழ்க்கை துணையின் ஆலோசனை இந்த நேரத்தில் நன்மை அளிக்கும். பெண்களுக்கு இந்த டைம் யோகமாக இருக்கும். ஆரோக்கியமாக செயல்படக்கூடிய நிலை உண்டாகும். குடும்பத்தினர் ஆதரவு கிடைக்கும். பணியிடத்தில் நிம்மதியான நிலை இருக்கும். விவசாயிகளுக்கு ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். வருவாய் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு ராசிநாதனே வித்யாகாரகன் என்பதால் படிப்பில் அக்கறை கூட உங்களுக்கு கூடும். உங்கள் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் இல்லை. அதிர்ஷ்ட நாள் ஏப்ரல் 1, 5, 10. பரிகாரம் அதிகாலையில் சூரியனை வழிபட்டு வந்தீங்கன்னா வாழ்வில் வளம் உண்டாகும். நெக்ஸ்ட் அஸ்தமில் பிறந்த கன்னி ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. திட்டமிட்டு செயல்படுவதால் வல்லவரான உங்களுக்கு இந்த ஏப்ரல் அதிர்ஷ்டமாக இருக்கும். ராசிநாதன் புதன் சஞ்சாரம் இந்த டைம் முழுவதும் சாதகமாக இருப்பதால் எடுத்த வேலையெல்லாம் வெற்றியாகும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். வரவேண்டிய பணம் வரும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு உண்டாகும். வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். உங்களை எதிர்த்து செயல்பட்டவர்கள் நிலை மாறும். சஸ்துரு ஜெயஸ்தானத்தில் இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் ராகுவும் சஞ்சரிப்பதால் அரசியல்வாதிகள் செல்வாக்கு அதிகரிக்கும். துணிச்சலாக சில முடிவுகள் எடுத்து அதில் வெற்றி பெறுவீங்க. எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். சிலருக்கு தேர்தலில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு வரும். இருந்தாலும் ஏப்ரல் 6 முதல் கர்மகாரகன் சனி பகவான் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து ராசியை பார்ப்பதால் எந்த ஒரு வேலையிலும் நிதானம் காப்பது நல்லது. எடுத்தோம் கவித்தோம் என்று செயல்படுவதற்கு இந்த நேரம் சங்கடமான காலமாக இருக்கும். பாகிஸ்தானத்திற்கு சனி பகவான் பார்வை கிடைப்பதால் பெரியவர்கள் ஆதரவு, தெய்வ அனுகூலம் எல்லாம் இந்த நேரத்தில் உங்களை பாதுகாக்கும். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். தொழில் முன்னேற்றம் அடையும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். மேலதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும். குரு பார்வைகள் சாதகமாக இருப்பதால் தடைப்பட்ட வேலைகள் நடந்தேறும். பெண்களுக்கு குடும்பம் வேலையில் இருந்த பிரச்சனைகள் விலகும். மனதில் நிம்மதி உண்டாகும். ஆரோக்கியத்தோடு செயல்பட முடியும். மாணவர்களுக்கு பொது தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் நிச்சயமாக கிடைக்கும். சந்திராஷ்டமம் இல்லை. அதிர்ஷ்ட நாள் ஏப்ரல் 2, 5, 11. பரிகாரம் கைலாசநாதரை வழிபாடு செய்யுங்க. சங்கடங்கள் விலகும். எடுத்த வேலை வெற்றியாகும். ஃபைனலாக கன்னிராசிக்காரங்க சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நேரம் வரும் வரை காத்திருந்து நினைத்ததை சாதிப்பதில் வல்லவராக உங்களுக்கு இருக்கிறதுனால ஏப்ரல் மாதம் முன்னேற்றமாக இருக்கும். தைரிய பராக்கிரமமான செவ்வாய் மாதம் முழுவதும் சஸ்துரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் சங்கடமான நிலமாறும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். பகைவரால் ஏற்பட்ட தொல்லைகள், வியாபாரத்தால் ஏற்பட்ட நெருக்கடி இருந்த இடம் தெரியாமல் போகும். வழக்கு விவகாரங்கள் சாதகமாகும். ராசிநாதன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் வரவு அதிகரிக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வரும். ஞானகாரகன் குரு பகவான் ஏப்ரல் 17 முதல் ஜீவனஸ்தானத்தில் பக்ர நிவர்த்தி ஆவதால் வேலை பளு கூடும். அதோடு மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் இணக்கமற்ற நிலை ஏற்படும். தன, குடும்பம் மற்றும் சுகம், சத்துரு ஜெயஸ்தானங்களுக்கு குரு பகவான் பார்வை உண்டாவதால் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்புண்டாகும். பணப்புழக்கம் இருக்கும். கடன் தொல்லை விலகும். மனதில் சந்தோஷமான நிலை இருக்கும். புதிய இடம், வீடு, வாகனம் வாங்கக்கூடிய கனவு நனவாகும். எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய நிலை உண்டாகும். பெண்களுக்கு மனதில் நிம்மதி உண்டாகும். நோய் நொடி என்ற நிலைகள் மாறும். மாணவர்களுக்கு தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லை. அதிர்ஷ்ட நாள் ஏப்ரல் 5, 9. பரிகாரம் திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்திங்கன்னா வாழ்வில் வளம் உண்டாகும். ஸோ உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலனை பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்க உங்களுக்கு தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் கன்னிராசிக்காரங்க இருப்பாங்க. அவங்களும் இந்த முக்கியமான தகவல்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். நன்றி, வணக்கம்.